எனக்கு ஒரே மாவ சின்ராஸ் தான். நீ என்னைக்கா செத்து போயிட்டதான் முடிவு பண்ணிட்டேன். நீ கண்ணு முன்னாடியே நிக்காது. போயிடு. பாருமா, உங்களோட நான் ஒண்ணும் வசதியில குறைச்சானவன் இல்ல. உங்களுக்கு சங்கடம்னா சொல்லுங்க. உங்க மகனை சிங்கப்பூர் கூட்டி போய் விட்டுற மாப்பிளைய வச்சுக்கிறேன். என்னையா விட்டுற மாப்பிள? என்ன அத்தா நீ மாலையும் கழுத்துமா வந்திருக்காங்க, வாசல் நிக்க வச்சு அது இதுவும் பேசிக்கிட்டு. அத்தை அவங்களை உள்ள கூட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன சம்பந்தி? அத்தை கூட்டு போய் ஆரத்தி எடுங்க. வாமா வாங்க. பாருங்க, எனக்கு சிங்கப்பூர்ல பெரிய ரப்பர் ஃபேக்டரி இருக்கு. என் பொண்ணு இந்த குடிசையில வாழங்கிற அவசியம் கிடையாது. ரப்பர் ஃபேக்டரியில ஒரு 10,000 பேர் வேலை செய்வாங்களா? என்ன மாமா நீ சுத்து எவ்வளவு தேரு? சொத்து ஒரு கணக்கு போட்டு பாத்துக்கலாம். பாருங்க, வீட்டுல சொல்லாம கல்யாணம் பண்ணா பெற்றவங்க யாரா இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்குதான் செய்யும். பெரியவங்க நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். வாங்க உள்ள போய் பேசிக்கோ. அண்ணே, ரூம்ல ஃபேன் ரிப்பேர், ஒரே புழுக்கமா இருக்கு. எப்படி இருக்கிறது? இரு வந்துடுறேன். ஏம்பல விளையாடுற நீ? யாரு நீங்களா நானா? உங்ககிட்ட பேசிக்க எனக்கு நேரம் இல்ல. ஒத்து பேன் எடுத்துட்டு போகணும். பேனா? பேன் இல்லங்க, ஃபேன். சொல்லுங்க. ஃபேன். ஃபேன் போதுமா? இருங்க இருங்க இருங்க. இந்த ஃபேன் எங்க எடுத்துட்டு போறீங்க? என்ற தம்பி ரூம்ல இருக்கிற ஃபேன் ரிப்பேர் ஆயிருச்சு. இன்னைக்கு அவனுக்கு முதல் ராத்திரி. பாவம் சின்னஞ்சிருச்சுங்க, புழுக்கமா இருக்கும், காத்தோட்டமா இருக்குன்னு எடுத்துட்டு போறேன். அடடடடா, அது மட்டும்தான் சின்ன ஜெருசுங்க. நாம கழுடு கட்டுங்க இல்ல? இத பாருங்க, இன்னைக்கு இங்கேயும் முதல் ராத்திரி புழுக்கமா இருக்கும். எனக்கும் காத்தோட்டம் வேணும். உங்க புருஷன் தான் வெளியூர் போயிட்டாருன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி உனக்கு புழுக்க வரும்? காத்தோட்டம் வேணுங்கிறதுக்கு. இப்ப அவர் உள்ளூர் வந்துட்டாரு. வந்தாலும் ராத்திரி பூரா வாசல்ல தான் படுத்துக்குவார். பகல்ல இப்படிதான் பேசுவீங்க, ராத்திரிக்கு வாங்க பாக்குறோம் உங்க சமாச்சாரத்தை. நானும் வந்ததுல இருந்தே பாக்குறேன், நீ என்கிட்ட ஏனா கூடமாவே பேசிக்கிட்டு இருக்க. என்ன ஏடா கூட? இந்த வீட்டுல நியாய தர்மம் ஒண்ணு இல்லையா? ஏய், இப்ப எதுக்கு சத்தம் போடுற? என்ன சத்தம்ங்கற? இந்த வீட்டுல 2 மருமக இருந்தா 2 பேருக்கும் ஒரே நியாயமா இருக்கணும். அது இல்லாம இந்த ரூம் ஃபேன் எடுத்துட்டு அந்த மருமக ரூம்ல வச்சா என்ன அர்த்தம்? நானும் வசதியான வீட்டுல இருந்து வந்தவதா. கசகசன்னு சத்தம் போடாதடி. வந்தவங்க முன்னாலே மான மரியாதை எல்லாம் போயிடும். போதுமே, எனக்கு என் புருஷன் சோமா. இப்போ உனக்கு என்ன வேணுங்கற? மரியாதையா அந்த ஃபேன் எடுத்துட்டு போய் அங்கேயே வச்சிருங்க. வெளியங்களா? இந்த பேன் இல்லன்னா கோபாலன் கடையில 900 பேன் இருக்கு. இன்னைக்கு ஒரு 5-6 பேன் வாங்கிட்டு வந்து என்ற தம்பி முதல் ராத்திரிக்கு மூளைக்கு மூளை வச்சு விட்ட ஆர்டர்லாம் இல்லையாப்பா? நீ எங்கேயோ என்னமோ செய், ஆனா ராத்திரிக்கு மட்டும் நேரத்தோட இங்க வந்து சேர்ந்துரு. நான் ஒரு செட்டப்போட இருக்கேன். செட்டப்பா? ஓஹோ, அப்படி ஒரு கணா கண்டிருக்கியா? இன்னைக்கு என் தம்பி முதல் ராத்திரிக்கு பயங்கரமான ஏற்பாடு பண்ண போறேன். அதை பார்த்து வயிறு எரிஞ்சு வெடிய வெடிய நீ தனியா படுத்துட்டு புழுங்கு. ஏனுங்க, உங்க தம்பி முதல் ராத்திரிக்கு நீங்க சொன்ன எல்லா சாமானும் வாங்கி வந்திருக்கேன். எல்லாம் சரியா இருக்குதுங்களா? வர வர தமிழ்நாட்டு மீதி காசெல்லாம் என்ன பண்ண? அட, வாங்கிட்டு வந்து என்னமா 2 கூட தானுங்க. உங்க சம்சாரம் அவங்களுக்கு வேணும்னு ஒவ்வொரு கூட எடுத்துக்கிட்டாங்க. முரட்டு மச்சான் முதலிரவு. ஓகே, நம்ம பாடுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமானதாச்சே, வாசனையா இருக்கணுமே. என்னங்க இது? நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்குதா? அந்த அம்மா எவ்வளவு அலங்காரத்தோட உள்ள காத்துட்டு இருக்காங்க. உங்க வாட்டுக்கு வந்து இப்படி வெளியே படுத்துட்டு என்னங்க அர்த்தம்? யோ, நீ சும்மா இரு. அன்னைக்கு நான் அவளைதான் உள்ள போனேன். அவன் மட்டும் மூஞ்சி ஒரு மாதிரியா வச்சு என்ன திருப்பி அனுப்பல. இன்னைக்கு அவளுக்கு ஒரு நிதுனா மட்டும் நான் உள்ள போகணுமாக்கும். அவன் என்ன அலங்காரம் பண்ணினாலும் சரி, அதுக்கெல்லாம் மயங்குறாளு நான். என்னமோ சொல்ல வந்தீங்க? மறந்து போச்சே. அதுதான், மயங்குற ஆள் இல்ல, மெய் மறக்கிற ஆளு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மச்சான், மை டியர் மச்சான். யோ, யாரையோ கூப்பிடறாப்ல இருக்கு, யாருன்னு கேளு. கோவிச்சுக்காம கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் மச்சான். நான் எப்படி சேலை கட்டிருக்கேன்னு. திருவிழாவில உங்க கையால எடுத்த உங்களுக்கு பிடிச்ச சேலை பிடிச்சிட வைக்க. முக்கியமான விஷயம், உங்களுக்கு எது பிடிக்கலையோ அது போடல. இத பாருப்ல, நீ என்ன போட்டாலும் சரி போடாட்டும் சரி, நான் இன்னைக்கு விரதம் தான். எதுக்கு ஐயின்னு இருக்க? எனக்கு எதிரியே நீதாயா? ராத்திரி ஆன கூட சக்கரத்தியாட்ட ஒரு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. கிளம்புயா. அம்மா, இங்க வாங்கிட்டு வந்த ஆப்பிள் ஆரஞ்சுல நானும் கொஞ்சம் என் வீட்டுல குடுத்துட்டு தான் வந்தேன். அப்ப புடிச்சு போலான்னு தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இவரு விட்டா தானே நினைச்சேன். ரொம்ப நேரமா என்ன உள்ள போங்கன்னு புறகால நம்பும் போதே ஏதோ வில்லங்கு இருக்குதுன்னு. இத பாரியா, இன்னைக்கு நானே உள்ள போயிட்டா கூட நீ என்ற வீட்டு வாசல்ல தான் படுக்கணும். தப்பி தவறி உன் வீட்டுக்கு போன வெடியால் இருக்குது வேடிக்கை.
இத பாரு புள்ள, என்ன வீட்டுல வச்சுட்டே வெளியூர் போனதா சொன்னேன்ல, மரியாதை என்ற கால் விழுந்து மன்னிப்பு கேளு. இல்லன்னா எது? அட நீங்க என்னங்க, அவங்க வேற அர்த்தத்துல சொன்னாங்கன்னு சாயந்தரமும் உங்ககிட்ட விவரமா சொன்னேன்ல. நீ பேசாதயா. இன்னைக்கு ராத்திரி பூரா நீங்க ரொம்ப அவசரப்பட போறீங்க, நான் வர்றேன். யோ இத பாருங்க, இந்த ஒரு விஷயத்துல என் எஜமான் இல்ல, அந்த சாமியே வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் வர்றேன். போயிரியா நீ? அதான் போயிட்டேன்ல. அவ்வளவு வாய் கொழுப்பாய் போச்சா? நீ என்னடி சொல்ற? பண்ணை ஆளுக்கு இவ்வளவு இருந்தா பண்ணாடிச்சுக்கு எவ்வளவு இருக்கணும்? இது பாரியா, 1 2 3ன்னு 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீ வீட்டுக்குள்ள வந்தாகணும், இல்ல மாச கணக்குல விரதம் தான். 1 2 4 ஏய், நடுவார ஒண்ணு இருக்கு. 7 10. அதுக்குள்ள 10 வந்துருச்சா? தப்பு தப்பா கணக்கு போட்ட இவ கூட எப்படி? இத பாரியா, புள்ள வர மாட்டேன்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் எதுக்கு நீ வாங்கி கொடுத்த புடவை? இந்தா. ஓஹோ, ரவிக்கு கூட நான் வாங்கி கொடுத்ததுதான். கண்டனே, நீ வாங்கி கொடுத்த எதுவும் எனக்கு தேவையில்லை. இந்தா. ஏண்டி, நான் வாங்கி கொடுத்தல ஒவ்வொன்னா கழட்டி வீசிட்டு இருக்கியே, உனக்கு அவ்வளவு திமிரா? இப்ப நான் உள்ள வந்தா என்ன தெரியுமா? சும்மா வா, எதுக்கியா? தைரியம் இருந்தா உள்ள வா. தைரியமா? இதுவரை சண்டை நின்னா ஒரு பையன் ஒத்தைக்கு ஒத்த வாடான்னு என்ன கூப்பிட்டது கிடையாது. இப்ப நான் கூப்பிடுறேன், வா. நீ கூப்பிடு. ஆமா, வாயா. நீயா நானான்னு பாத்துவோம். அடு மம்பட்டி பிடிக்கிற கை மாட்டு முதுகுல தட்டினாலே உட்கார்ந்து எந்திரிக்குது. அவளை போய் 5 6 அரைஞ்சிட்டேன். பாவம் அந்த புள்ள, காலையில எந்திரிச்சு சோறு தண்ணி சாப்பிட்டாலே இல்லையா தெரியல. என்ன விட்டா என்ன எதுன்னு கேக்குறதுக்கு அந்த வீட்டுல வேற யாரு இருக்காங்கன்னு வேண்டாம். பொறிக்கிட்டே இருக்கீங்க, பேசுறது கேளியா? ஐயோ என்னமோ நான் அடிச்ச மாதிரி என்ன போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா? ஐயோ, கவுண்டர் நான் தப்பண்ணா கூட ஆள்கார நீ என்ன பண்ணணும்? அந்த பொண்ணு கிட்ட போய், அம்மா கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும், இதெல்லாம் நீ பெருசா நினைச்சுக்க வேண்டாம், ஆத்தாளை பத்தி தப்பா பேசினா கவுண்டருக்கு என்னைக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானப்படுத்த வேண்டாம். சரி விடியா, சாயங்காலம் சித்தோடு சந்தைக்கு போய் 5 6 சுங்குடி சேலை பிடிச்சிட்டு வந்து ராத்திரில ரகசியமா கொடுத்து குசு குசுன்னு பேசி சமாதானப்படுத்த போறேன் இல்லையாப்பா? இப்பவே சமாதானப்படுத்துங்க, பரவாயில்லதான் நிக்கிறாங்க. சாப்பிடுங்க. யோ, காலத்தோப்புல போய் ஒரு இலைய எடுத்துட்டு வா. அட நான் இப்பதானுங்க சாப்பிட்டேன், பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க. அது இல்லையா, காலையில இருந்து என்ற பொண்டாட்டி கூட ஒண்ணும் சாப்பிட்டு இருக்க மாட்டா, 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம், போய் இலைய எடுத்துட்டு வா. வேண்டாப்பா. ஏன் என்ற கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிட மாட்டியாக்கும்? அது இல்லைங்க, நீங்க சாப்பிட்டு தட்டு கொடுங்க, அதுலயே சாப்பிட்டுக்கிறேன். எல்லாம் சரி, மனசு தொடராப்ல என்ற ஆத்தாளை பத்தி மட்டும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, அது ஒண்ணுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க, உங்க ஆத்தாவை பத்தி மட்டும் இல்ல, இந்த வீட்டுல எல்லார பத்தியும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே யார் யார்கிட்ட எப்படி நடக்க போறேங்கிறது சாயந்தரத்துல இருந்து பாருங்க. சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வா, ஏதோ விசேஷம்னு சொன்னீங்களே, அது என்ன விசேஷம்ங்க? தப்பா நினைச்சுக்காத. ஐயோ, என் புருஷன் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, அப்படி இருக்கும். ஏய், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? 1000 தான் ஆளுக்காரனா இருந்தாலும் வயசுல பெரிய மனுஷன் இல்ல, நீ பாட்டுக்கு மலாத கை நீட்டி அடிச்சா என்ன அர்த்தம் வேண்டாம்? என்னைய தப்பு பண்ண? அப்பப்ப ஆளாளு கிடைக்கிறாங்க, அது மட்டும் தான் தெரியுது, காரணம் எல்லாம் யாருக்கு தெரியும்? நான் சொல்றேங்க, இந்த ஆளு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருந்ததுனாலதான் நெல்லு கூட தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இது நெல்லு கூட தீ பிடிச்சு எரிஞ்சுதா? ஆமாங்க, இது பாருங்க, போன வருஷம் நெல்லு குடம் தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கு, அதுக்கு முந்தின வருஷம் வெள்ளை வண்டி தீ பிடிச்சு வெள்ளம் எல்லாம் கரைஞ்சு போயிருக்கு, அதுக்கு முந்தின வருஷம் கிணத்துல தீ பிடிச்சு பம்பு செட்டு எரிஞ்சு போயிருக்கு. அதுக்கு நீ பாட்டுக்கு எதோ சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என் தோட்டத்துல ஒரு தடவை நெருப்பே பிடிச்சது இல்லையா? அப்ப நான் என்ன போய் சொல்றேன்னா, கணக்கு புக்ல அப்படிதான் எழுதிருக்கு, 2 லட்சம் ரூபாய் நஷ்டம். உங்க ராசிக்கு இந்த நிமிஷத்துல இருந்து அடுக்கடுக்கான தொல்லைன்னு போட்டிருக்குங்க. யோ கணக்குல இந்த கணக்கு நோட்ல இந்த பக்கமா என்ன எழுதிக்கு படி? நெல்குடோன் தீ நெல்குடோன். யோ, அங்க என்னையா பார்வை, அதுல என்ன எழுதிருக்கோ அதை படி. நெல்குடோன் தீப்பிடித்த வகையில் நஷ்டம் ரூபாய் 2 லட்சம். என்னையா படிக்கிற? நெல்குடோன் நெல் வித்த வகையில் லாபம் ரூபாய் 2 லட்சம்னு எழுதியிருக்கு. தப்பா படிக்கிறார் சிங்காசு. இந்த கேப் மார்த்தனம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ற வீட்டுக்காரர் நல்லா படிச்சவா எல்லா விவரத்தையும் வெளியவே என்கிட்ட சொல்லிட்டா. ஏயா நிஜமா நெல்லு கூட தீ பிடிச்சதா? அது வந்து இப்படி கேட்டா நீ பதில் சொல்ல மாட்ட. யோ மண்ணாகட்டே, அந்த குதிரை சவுக்கு இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கெல்லாம் குதிரை சவுக்கு சரிப்பட்டு வராதுங்க. இது ஆன சொல்ற துப்பாக்கி, இதுக்கு ஒழுங்கான பதில் கிடைக்கும். இந்தாங்க.
மரியாதையா உண்மை சொல்லு. நெல்லுக்குடன் தீ பிடிச்சது, வெள்ளமண்டி தீ பிடிச்சதுன்னு பொய் கணக்கு எழுதி எத்தனை லட்சம் திருண்ண? ஐயோ சத்தியமா நான் திண்டவே இல்லைங்க. கணக்கெழுதுறது மட்டும் நான் காசு இருந்தாலும் கொஞ்சம் அதாங்க. இங்க மாமா ஓட பாக்குறீங்க மாமா. இப்ப நீ மரியாதையா பக்கத்துல வரல, தயவு தாட்சணியுமே பார்க்க மாட்டேன். சுருநாய் சுடுறமா சுட்டுருவேன். சின்ராசு, உன்னை சின்ன வயசுல இருந்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த ஒரே ஒரு தாய் மாமாப்பா. அவசரப்பட்டு சுற்றாத செத்து போயிடுவேன். இந்த குறைக்கஞ்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். காசெல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு மரியாதையா சொல்லு. இல்ல என்னப்பா நடந்தது? கூட பிறந்த அண்ணங்கிறதுக்காக எல்லா வரவு செலவையும் அவர்கிட்ட விட்டுருந்த. பொய் கணக்கு எழுதி லட்சக்கணக்கில் காசு தேடி இருக்காரு. மண்ணாங்கட்டி, இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. இந்த கூலை இருக்கானே, அவன் தினமும் நடு ராத்திரியில எந்திரிச்சு விளக்க போட்டு படுக்கையை பிரிச்சு அதுல இருந்து காசு எடுத்து எண்ணிக்கிட்டே இருப்பான். திருடன காசெல்லாம் அதான் நினைக்கிறேன். நட, இதுக்கு ஒரு வழிபடுவோம். ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அவரை மன்னிச்சு விட்டுருப்பா. நீ சொன்ன சரி ஆத்தா. இது பாருங்க, உங்களைய மாத்திரம் பரவாயில்ல, உங்க ஆத்தா உங்களுக்கு தெய்வம் மாதிரி. அந்த தெய்வத்துக்கே நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்காரு. இவரை எப்படிங்க மன்னிக்கிறது? கரெக்ட் ஆத்தா, நீ உலகம் முடியாதவ. அதனாலதான் எல்லாரும் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆள் நான் சும்மா விட போறதில்ல. யோ மாமா, மரியாதையா உண்மையை சொல்லு. திருந காசெல்லாம் எங்க ஒழிச்சு வச்சிருக்க? சின்ராசு, இப்ப நான் திரும்பிட்டேன். கையும் கழுவுமா சிக்கினதுக்கு அப்புறம் இனி கபர நாடகம் ஆடுறது நோ யூஸ். உள்ளத உள்ளபடி உங்ககிட்ட கட்சி இருந்த காசு கோழி சண்டையில பாதி, குதிரை ரேஸ்ல பாதி, சீட்டாட்டத்துல பாதி, மேல்பதி விவகாரத்துல பாதி. இப்ப மொத்தத்துல ஒரு நயா பைசா கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு பிச்சைக்காரன். இந்த அடியானை நம்ப. உள்ள பாம்பு, பாம்பு, உள்ள பாம்பு. யாரு உள்ள பாம்பா? அதானே? ஐயோ என்னங்க சண்டை? சின்ராசு, படுக்கையில பாம்பு வந்துருச்சு. என்ன சின்ராசு, படுக்கையில பாம்பு புந்திருச்சுன்னு பைத்தியம் சொல்லுது பாரு. சின்ராசு, பெத்த அப்பங்கிற முறையில கடைசியா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுறான். இவன் என்ன பைத்தியக்காரன்னு சொல்றான்ல, இந்த படுக்கையை கொண்டுட்டு போய் வெளியில விரிப்போம். அதுல கட்டுவரையும் பாம்பு இல்ல, உடனே என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு போடு. பாம்பு இருந்துச்சு, இனிமேலாவது நான் பைத்தியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோடா. சின்ராசு, பைத்தியம் ஏதோ புலம்புது. படுக்கை கீழே போட சொல்லு. யோ மண்ணாங்கட்டி, அந்த படுக்கை கொண்டு வெளியே விரி. ஐயோ 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 ஐயோ, யாரும் பக்கத்துல வராதீங்க, படுக்கையை தொட்டாதீங்க. சின்ராசு, இன்னொரு உண்மையை ஒத்துக்கிறேன். படுக்கையில பாம்பு இருக்கிறது நிஜம்தான். ஆனா அது நான் வளர்க்கிற பாம்பு. ஐயோ, அத மோதிக்கிட்டு இருக்கனே, சொல்லண்டி. ஆமா சின்ராசு, எங்களுக்கு ரொம்ப நாளா பொன் குழந்தையே இல்ல. நாகதேவரை பூஜை செஞ்சா சீக்கிரமா பொன் குழந்தை பிறக்கும் சொன்னாங்க. அதனால தினம் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்க அவருடைய சொந்த பாம்பு. ஆமா, ரொம்ப காலமா இந்த பாம்புக்கு தினசரி பாலும் தேனுமா கொடுத்து வளர்த்துக்கிட்டு வர்றேன். கொஞ்சம் சின்ராசு, ஏண்டா உள்ள நெசமாலுமே பாம்பு இருக்காடா? சத்தியமா இருக்கு மச்சாரி. சரி, இப்ப பால் கொண்டார. உள்ள இருக்கிற பாம்பு எடுத்து வெளியே விடு, அது பால் குடிக்குதான்னு பாப்போம். அது அதெல்லாம் பேசப்படாது. மறுபோல கொஞ்சம் பால் கொண்டாமா. அம்மா, இரு இரு. ஐயோ மச்சான், அது வயசான பாம்பு, கண்ட நேரத்துல வெளியில வராது. அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம், பாலு கீழே எதுவும் குடிக்காது. சின்ராசு, அந்த கூடையும் சொல்றதை நம்பாத. அந்த படுக்கையில ஒரு மர்மம் இருக்கு, அதை பிரிச்சு பார்த்தா தெரியும். முதல்ல அவனை எந்திரிக்க சொல்லு. நீ எந்திரிச்சு வெளிவா மாமா. சின்ராசு, இவ்வளவு தூரம் நான் சொல்லி நம்பாம எல்லாரும் முன்னாலே என்ன கேவலப்படுத்திட்டேன் இல்லையா? எப்ப என் பாம்புக்கு ஒரு சோதனை வந்ததோ, இனிமே இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன், மாட்டவே மாட்டேன். நானும் என் பாம்பும் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறோம். கொஞ்சம் இருங்க. மண்ணாங்கட்டிங்க வா, இந்த படுக்கையை வாங்கி பிரி. ஊருக்குலாம் பானை கடிச்சு போடுவான். பேசினா பேசுவ நீ. சின்ராசு, நான் சொன்ன அந்த கட்டுவிரியெல்லாம் இதான்ப்பா. ரொம்ப நாளாவே இந்த வீட்டுல இந்த திருட்டுத்தனம் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி உள்ள உட்கார வச்சுட்டாங்க. சொன்னா நீ எங்க சண்டைக்கு வருவியோன்னு பயந்துதான் இத்தனை நாளா நான் பேசாம இருந்தேன். ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து இந்த பணத்தை எல்லாம் அதுல போட்டு வை. உனக்கும் உன்ற பொண்டாட்டிக்கும் திங்கிற சோத்துல இருந்து போடுற துணி வரைக்கும் என்னைக்காவது எதிரியாவது நான் குறைச்சல் வச்சிருப்பனா? இவ்வளவு காசையும் திருடிட்டு
நயா பைசா கூட என்கிட்ட இல்லைன்னு சொல்லி வாய் கூசாம போய் பேசினியே, உன்னை எல்லாம் சுண்ணாம்பு கலவையில வச்சு திணிச்சா கூட பாவம் இல்ல. சின்ராசு அத்தே, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி நம்பிக்கை துரோகம் செஞ்சால போலீஸ்க்கு பிடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்டலாம்னு சொல்றீங்க, அதானே? அது இல்லம்மா. ஓஹோ, மொட்டை அடிச்சு கருப்புளி செம்புளி குத்தி கழுது மேல ஏத்தி வீட்டு விட்டே துரத்தலாம்னே முடிவு பண்ணிட்டீங்களா? ஏய், அப்படி எல்லாம் பண்ணா நம்ம மான மரியாதை தான் போகும். இத பார், நாளையில இருந்து நீ எனக்கு மாமன் கிடையாது. நம்ம தோட்டத்துல 10-30 வேலைக்காரர் இருக்கானே, அதுல நீயும் ஒருத்தன். நாளையில இருந்து உனக்கு என்ன வேலை தெரியுமா? சொல்லு. தினம் 300 தேங்காய் உரிக்கணும். என்னவோ நீ தேங்காய் உரிக்கல, நான் உன் தோலை உரிச்சிடுவேன். தேங்காய உரிச்சிடுறேன். ஒரு சின்ன வேண்டுகோள், திருட்டுல என் பொண்டாட்டிக்கும் பங்கு உண்டு. உரிக்கிறதுல அவளையும் சேர்த்துக்கலாமா? நீ ஒருத்தனே அனுபவி. சின்ராசு, நீ சொன்ன மாதிரி எல்லா பணத்தையும் இந்த பெட்டிக்குள்ள வச்சுட்டேன். இந்த அதை ஆத்தா கிட்ட கொடு. கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா? நீங்க பாட்டுக்கு யதார்த்தமா அந்த பணத்தை தூக்கி ஆத்தா கையில கொடுக்குறீங்க. உங்க ஆத்தாவும் யதார்த்தமா பணத்தை தலைமையில வச்சு தூங்குது. இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்ச உங்க மாமா அந்த தலைமையில பெரிய கல்ல தூக்கி போட்டுட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு ஓட மாட்டாருன்னு என்னங்க நிச்சயம்? ஐயோ, நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு பணம் முக்கியமா, இல்ல உங்க அன்பு தெய்வம் உயிரோடு இருக்கிறது முக்கியமா? சிச்சி, எனக்கு பணத்தை விட என்ற ஆத்தா தாண்டி முக்கியம். இந்தா, இத கொண்டு போய் நீயே பத்திரமா வை. சரிங்க அத்தை, இத கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கிறேன். 6.25 லட்சம் பத்திரம். அத பத்தி நீ கவலைப்படாத. ஆமா, இப்ப எதுக்கு சும்மா நின்று இருக்க? நாளைக்கு தானே தேங்காய் உரிக்கணும். இப்ப என்ன மணி ஆடுற வேலை இருக்கா? அப்படிதான் என்ன? அத பத்தி இன்னொரு நாளைக்கு சாவகாசமா சொல்றேன். இப்ப போய் தேங்காய் உரி. மணி ஆடுறதுன்னா என்ன?